Hi, hello, welcome to Learn Max Easier. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது class 10 pair of linear equationல first exercise 6th problem. Okay, so given the linear equation 2x plus 3y minus 8 equal to 0, write another linear equation in two variables such that geometrical representation of pair of the pair so formed is first one intersecting, second one parallel, and third one is coincident. Okay, so now let us solve. Question enna appadina, they have given an equation 2x plus 3y minus 8 equal to 0. They have given a linear equation in two variable. ஒரே ஒரு linear equation கொடுத்திருக்காங்க which is two variable. நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் எழுதணும் இன் டூ வேரியபிள், இன்னொரு லீனியர் ஈக்குவேஷன் எழுதணும் டூ வேரியபிள்ஸ்ல. அதோட அந்த ரெண்டு ஈக்குவேஷனோட ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, the first one they have said as intersecting line. இன்டர்செக்டிங் லைன்ஸ். சரி, இப்போ இன்டர்செக்டிங் லைனா நம்ம கண்டிஷன் என்னது? a1 by a2 not equal to b1 by b2 இதானே? ரைட். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு ஒரு இதை பார்ப்போம். இப்போ கொடுத்துருக்க என்னது? 2x plus 3y minus 8 equal to 0. இது ஒன்று. இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். a1 by a2 not equal to b1 by b2 தானே? ஸோ அப்போ a2வையும் b2வையும் a1 கூட மாற்றி எழுதணும், b1ஓட b2வை மாற்றி எழுத போகிறோம். அவ்வளோதான், நத்திங் பட் இந்த 3யை put it as இங்கே 3x plus 2y. இப்போ பாருங்க 2 by 3 3 by 2 ரெண்டுமே வேற வேற தானே, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அப்படியே மாத்திட்டேன். கான்ஸ்டன்ட் பிரச்சனையே இல்லை, அது நம்மளுக்கு தேவையில்லை இந்த கண்டிஷன். ஸோ நான் அப்படியே தூக்கி எழுதிக்கிட்டேன். இல்லை கான்ஸ்டன்ட் ஜீரோவா வச்சுக்கிட்டால் நோ இஷ்யூஸ். இது இதுதான் ஆன்சர்னு கிடையாது, நீங்க எந்த ஆன்சர் வேணாலும் எழுதலாம். தேர் ஆர் பிளண்டி ஆஃப் ஆன்சர்ஸ் அவைலபிள் ஃபார் திஸ். ஓகே, ஸோ ஒண்ணுமே இல்லை. இந்த 2க்கு ஐ ஹவ் ரீப்ளேஸ்ட் இட் ஃபார் y அண்ட் இந்த 3க்கு ஐ ஹவ் ரீப்ளேஸ்ட் இட் ஃபார் x. ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம். a1 by a2 என்னது? 2 by 3. b1 by b2 என்னது? 3 by 2. 2 by 3 வேற ஆன்சர், 3 by 2 இஸ் வேற ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ அப்போ a1 by a2 நாட் ஈக்குவல் டு b1 by b2. ஸோ அப்போ அது கம்பல்சரி என்ன லைனாக தான் இருக்கும்? இன்டர்செக்டிங் லைன்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர். இப்போ செகண்ட் ஒன் parallel. Second one is parallel lines. So parallel lines க்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்கு? 2x plus 3y minus 8 equal to 0. இந்த ஈக்குவேஷன் கொடுத்திருக்கு. அதோட கண்டிஷன் என்னது? a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2 தான் அதோட கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ அதோட கண்டிஷன் a1 by a2 not equal to b1 by b2 not equal to c1 by c2. அப்போ என்ன பண்ணணும்? a1ஐயும் a2வையும் ஒரே இதாக போடுங்க, b1ஐயும் b2வையும் put it same value. c1 c2 என்ன பண்ணா போதும்? வேற வேற வேல்யூஸ் போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ இங்கே இருக்கு அப்படின்னா இன்னொரு ஈக்குவேஷன் என்னது? 2x plus 3y. ஓகே, 2x plus 3y என்ன வந்துடும்? 2 by 2 1, 3 by 3 1. ஸோ அப்போ a1 by a2வும் b1 by b2 ஈக்குவல் ஆயிரும். இதே என்னன்னு போட்டுற வேண்டியதான், பிளஸ் 8 மாத்திருக்கேன். ஓகே, ஈக்குவல் டு 0. அப்போ இது என்ன ஆயிரும்? -1 by -1 வந்துடும். ஓகே, -8 by +8 -1 வந்துடும். வேணா செக் பண்ணி போமா. a1 by a2 என்னது? 2 by 2 1. b1 by b2 என்னது? 3 by 3 1. c1 by c2 என்ன வருது? -8 by 8 -1. ஸோ அப்போ இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு, பட் இதோட என்ன ஆகல? ஈக்குவல் டு ஆகல. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்? a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. அப்போ இதுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் என்னது? 2x plus 3y plus 8 equal to 0 is the required another equation. Okay, so அப்போ first oneல another equation என்னது? The required equation இதுக்கு satisfy ஆகிறதுக்கு 3x
plus 2y minus 8 equal to 0 அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ வேற ஸ்டாஃப்ஸ் உங்க டீச்சர்ஸ்லாம் வேற வேற கூட கொடுக்கலாம், இல்லை நீங்களே வேற வேற எழுதலாம். ஓகே, கான்செப்ட் இது வரைக்கும் நடத்துனது எல்லாம் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த சம்ம கம்பல்சரி எழுதலாம். ஓகே, புரியல அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. ஓகே, ஸோ இப்போ தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்கு? கோஇன்சிடென்ட் லைன். கோஇன்சிடென்ட் லைன்ஸ். கோஇன்சிடென்ட் லைன் எப்படி இருக்கணும்? a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2 இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது? 2x plus 3y plus 3y minus 8 equal to 0. இதுதான் கொடுத்துருக்க ஈக்குவேஷன். ஓகே, சரி, இப்போ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் எழுதணும். வேற ஆல் த ரேஷியோஸ் மஸ்ட் பி சேம். ஒன்றும் இல்லை, இருக்கிற ஈக்குவேஷனே அப்படியே எழுதினாலும் ஒரு பிரச்சனை இல்லை, அதே ரேஷியோ சேமா வந்துடும். அப்படி இல்லாட்டி கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஏதோ ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணிருங்களேன், என்ன வரும்? 4x. 2ஆல மல்டிப்ளை பண்ண 3y, 2ஆல மல்டிப்ளை பண்ண 16. ஓகே, 2 into 4, 2 into 2 4, 2 into 3 6, 8 into 2 16. ஓகே, ஸோ இப்போ இதோட ரேஷியோ பாருங்க. a1 by a2 என்னது? 2 by 4, 1 by 2, ரைட்டா? b1 by b2 என்னது? 3 by 6, 1 by 2. அடுத்து c1 by c2 என்னது? minus 8 by minus 16, minus minus cancel, 1 by 2. ஸோ அப்போ எல்லாமே ஈக்குவலாக வந்துருச்சா? a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. சரியா? ஸோ அப்போ எல்லாமே இதில் என்ன ஆயிடுச்சு? ஈக்குவல் டுவா வந்துருச்சு. ஓகே, ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அப்படியே ரிப்பீட் பண்ணாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இல்லாட்டி ஏதோ ஒரு ஸ்கேலார் வேல்யூவால மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஒரு -2ஓ 1ஓ 4ஓ 5ஓ உங்களுக்கு எந்த நம்பர் ஃபேவரட் நம்பரோ லக்கி நம்பரோ அதோட மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வரும். ஸோ அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கேன்? 4x plus 6y minus 16 is equal to 0. So this is the required answer for this subdivision. Okay, so இதுல 3 subdivision இருக்கு. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு மிச்ச மூணத்தை we have to satisfy for each one. ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியா we have said the answer. Okay, so first ஒன்னுக்கு இது ஆன்சர், செகண்ட் parallel லைனுக்கு இதுவும் இந்த ஆன்சர், தேர்ட் கோஇன்சிடென்ட் லைனுக்கு இது ஆன்சர். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ இன்னொரு தடவை பார்த்தாலும் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆயிரும் மேக்ஸிமம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் மீட் இன் another video. Until then, stay tuned with Learn Max Easier. Thank you.